அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அணுவில் சேர்மங்களை இருக்க 2 கொள்கையை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன கொள்கை அப்படின்னா வெண்ண கொள்கை மற்றும் இணைதிணை பிணைப்பு கொள்கை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அணுவில் சேர்மத்தை பற்றி பார்த்தோம் மற்றும் இரட்டைப்பு பற்றி பார்த்தோம். ரெண்டோட பண்பு எப்போ மாறும் எப்போ மாறாத அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா அணுவு வேதியியலில் இருக்கிற முக்கியமான டெர்மினாலஜிஸ் முக்கியமான வார்த்தைகளை பற்றி பார்த்தோம். அணைவு கோலம், அணைவு எண்ணெய், ஆக்சிஜனேற்ற எண்ணெய், ஈனி, மையோலோக அயனி, இதை பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்ண கொள்கையை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வெண்ண கொள்கை சொன்னவர் யாருன்னா வென்னர். ஸோ இவர் எடுத்துகிட்ட காம்பவுண்ட் அப்படின்னா என்னது ஹெக்ஸா அம்மைன் கோபால் 3 குளோரைடு. இந்த காம்பவுண்ட் எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கொள்கையை வந்து விரிவாக சொன்னார். ஹெக்ஸா அம்மைன் கோபால் 3 குளோரைடு. ஸோ இந்த காம்பவுண்ட் தான் இந்த கொள்கையை சொல்கிறதுக்கு இவர் யூஸ் பண்ண அணைவு சேர்மம். ஸோ இப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அணைவு சேர்மத்தை 2 பகுதியாக பிரிக்கிறாரு. அதில் ஒரு பகுதிக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா பிரைமரி வேலன்சி, இன்னொரு பகுதிக்கு செகண்டரி வேலன்சி, அதாவது முதன்மை இணையத்திறன் இரண்டாம் நிலை இணையத்திறன் சொல்லி பிரிக்கிறார். அந்த 2 பகுதியில் ஒரு பகுதிக்கு முதன்மை இணையத்திறன், இன்னொரு பகுதிக்கு இரண்டாம் நிலை சொல்லி பிரிக்கிறார். எதெல்லாம் முதன்மை இணையத்திறன் எதெல்லாம் இரண்டாம் நிலை இணையத்திறன் அப்படின்னா ஒரு அணுவு சேர்மத்தை எடுத்து ஒரு கரைப்பானில் கரைக்கும்போது எதெல்லாம் அயனியாக மாறுதோ அதெல்லாம் முதன்மை இணையத்திறன், எதெல்லாம் அயனியாக மாறலையோ அதெல்லாம் அந்த இரண்டாம் நிலை இணையத்திறன். அயனியாக மாறுதுன்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த மையோலோக அயனிக்கும் அந்த அயனிக்கு இடையில் இருக்கிற வலிமை குறைந்த பிணைப்பு தான் எதுக்கு காரணம் அப்படின்னா அந்த அயனியாக மாறது காரணம். அந்த அணுவு சேர்மத்தை விட்டு விலகி அயனியாக மாறது காரணம். சப்போஸ் எதெல்லாம் அயனியாக மாறலையோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மையோலோக அயனிக்கும் அந்த தொகுதிக்கும் இடையில இருக்கிற வலிமை மிகுந்த வலிமையான பிணைப்பினால தான் என்ன அந்த பகுதி வந்து அந்த தொகுதி வந்து அயனியாக மாறாத காரணம். ஸோ அயனியாக மாறுதுன்னா வலிமை குறைந்த பிணைப்பினால அயனியாக மாறுது, அயனியாக மாறல அப்படின்னா வலிமையான பிணைப்பினால அயனியாக மாறுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முதன்மை இணையத்திறன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு அணைவு அமைப்பில், அதாவது ஒரு வெர்னர் அமைப்பில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லியிருக்காரு. அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த பாயிண்ட்ஸு. அந்த ஸ்ட்ரக்சரில் எதெல்லாம் இந்த மாதிரி விடுபட்ட கோடால் டாட்டில் கொடுத்துருக்கோ அதெல்லாம் என்னது முதன்மை இணையத்திறன். ஏன் டாட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது என்ன செய்யும், முதன்மை என்ன செய்யும், அயனியாக மாறும். அயனியாக ஏன் மாறுது அப்படின்னா வலிமை குறைந்த பிணைப்பினால் அயனியாக மாறுது. ஸோ வலிமை குறைந்த பிணைப்பு, அந்த வலிமை குறைந்த பிணைப்புன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கு விடுபட்ட கோடு அப்படின்னு அர்த்தம். வீக் பாண்ட் அர்த்தம். இங்கே வந்து பாண்ட் எப்படி இருக்கும், வீக் கான்ட் அர்த்தம். இதே இது இரண்டாம் நிலை எதை குறிக்கும் அப்படின்னா அது என்ன செய்யுது, அயனியாக மாறாது. ஸோ அயனியாக என்ன செய்யுது, மாறாது. அயனியாக மாறாததுனால இந்த மாதிரி பிணைப்பு இருக்கும் ரொம்ப திக், அதாவது வலிமையான பிணைப்பு, ஸ்ட்ராங் பாண்டாக இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த அணுவு கோலத்தில் இது என்னது அப்படின்னா முதன்மை இணையத்திறன், இது என்னது இரண்டாம் நிலை இணையத்திறன். ஸோ இது அயனியாக மாறும், இது அயனியாக மாறாது. ஸோ இதுக்கு என்ன இருக்கும், இந்த விடுபட்ட கோடு இருக்கும், இதுக்கு என்ன இருக்கும் இந்த திக் லைன் ஸ்ட்ராங் பாண்ட். அப்போ இதுக்கு இடையில் வலிமை குறைந்த பிணைப்பு, இதுக்கு இடையில் வலிமையான பிணைப்பு உருவாகும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான். அதுக்கடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த முதன்மை இணையத்திறன் எதை குறிக்கும், இரண்டாம் நிலை எதை குறிக்கும் அப்படின்னா முதன்மை இணையத்திறன் மைய உலோக அயனி, அந்த அணுவு கோலத்தில் இருக்கிற மைய உலோக அயனியோட ஆக்சிஜனை குறிக்கும். இரண்டாம் நிலை இணையத்திறன் மைய உலோக அயனியோட, அதாவது அந்த அணுவு கோலத்தோட அணைவியனை குறிக்கும். அணைவியன் என்ன பார்த்துருக்கோம், அந்த மைய உலோக அயனியோட இணைஞ்சிருக்கிற ஈனியோட எண்ணிக்கை தானது அணைவியன். ஓகேங்களா. அப்போ முதன்மை இணையத்தை குறிக்கும் அப்படின்னா மைய உலோக அயனியோட ஆக்சிஜனை குறிக்கும். இரண்டாம் நிலை இணையத்தை குறிக்கும் அப்படின்னா அந்த அணுவு கோலத்தோட அணுவு சேர்மத்தோட அணைவியனை குறிக்கும். அவ்வளோ. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அணுவு சேர்மம் எப்படி பிரியும், CO இங்கே 3 ஆகும், 3Cl - பிரியும். இந்த Cl3 தான் என்ன ஆகுது, அயனியாக மாறுது. அப்போ இது என்னது முதன்மை இணையத்திறன், இது என்னது இரண்டாம் நிலை இணையத்திறன். அப்போ இதோட எண்ணிக்கை தான் எதை குறிக்கும் அப்படின்னா மைய உலோக அயனியோட மீன்ஸ், அதாவது இங்கே 3Cl இருக்குது, அதனால் இது என்னது 3 + வரும். ஏன்னா சீலுக்கு என்ன சார்ஜ், மைனஸ் சார்ஜ்.
3Cl- அப்படின்னது 3+. எப்போயுமே மைய உலோக அயனிக்கு என்ன சார்ஜ் தான் வரும்? ப்ளஸ் சார்ஜ் தான் வரும். அப்போ பிரைமரி வேலன்சி முதன்மை எதிரணி எதை குறிக்கும் அப்படின்னா மைய உலோக அயனியோட மின்சுமை அல்லது ஆக்சிஜன் என்ன குறிக்கும். அடுத்து இரண்டாம் நிலை எதை குறிக்கும்? அந்த அணைவு கோலத்தோட அணைவு என்ன குறிக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக இதனது அந்த அணைவு கோலம். ஸோ இதனது முதன்மை நேரம், இதனது இரண்டாம் நேரம். ஸோ இங்கே எத்தனை ஈனிகள் இருக்குது? இங்கே வந்து மொத்தம் 6 ஈனிகள் இருக்குது. ஸோ இந்த அணைவு கோலத்தோட அணைவு என்னது? 6. ஓகேவா? அப்போ இந்த இரண்டாம் நிலை எதை குறிக்குது? இந்த அணைவு கோலத்தோட அணைவு என்ன குறிக்குது. அவ்வளோதான் 2வது பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதை எதை குறிக்கும்? அது இது வந்து எதை சொல்லும்? முதன்மை நிலை எதை சொல்லும்? இரண்டாம் நிலை எதை சொல்லும் அப்படின்னா இது வந்து இந்த பாயிண்ட். அதாவது இந்த முதன்மை எதிரனை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? அணைவு கோலத்தோட அமைப்பை சொல்ல முடியாது. முதன்மை எதிரனை வச்சு அமைப்போட அதாவது அந்த அணைவு சிறுமத்தோட அமைப்பை சொல்ல முடியாது. அதே இது இரண்டாம் நிலை எதிரனை வச்சு என்ன செய்யலாம்? அந்த அணைவு சிறுமத்தோட அமைப்பை சொல்லலாம். என்னென்ன அமைப்புகள் உருவாகும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா அணைவு எண்ணை வச்சு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் அந்த மைய உலோக அயனியோட 3 லிகாண்டு ஈனி இணைஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? ட்ரைகோனல் பிளேனார். அது தலை முக்கோணம். 3 இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? ட்ரைகோனல் பிளேனார், தலை முக்கோணம். இது 4 இருந்துச்சுன்னா 4 ஈனிகள் இணைஞ்சிருந்துச்சுன்னா அது அணைவின் 4ஆக இருந்துச்சுன்னா 2 பாசிபிலிட்டிஸ். டெட்ராஹீட்ரல், நான்முகி, ஸ்கொயர் பிளேனார், தலை சதுரம். இதே இது 5 ஈனிகள் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ். ட்ரைகோனல் பிரமிடல், ஸ்கொயர் பிரமிடல். ஓகேங்களா? அடுத்த அணைவின் 6ஆக இருந்துச்சுன்னா ஆக்டஹீட்ரல், எண்முகி. இதுதான் அப்படின்னா இரண்டாம் நிலை இணைதனை வச்சு அந்த அணைவு கோலத்தோட அமைப்பை சொல்கிறது. அந்த அணைவு கோலத்தோட அமைப்பு எதை சொல்லுவாங்க? இரண்டாம் நிலை இணைதனான அணைவு எண்ணை வச்சு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து இது பிரைமரி வேலன்ஸ்னால் இதெல்லாம் பிரைமரி வேலன்சியாக இருக்கும், எதெல்லாம் முதன்மை இணைதனாக இருக்கும், இதெல்லாம் இரண்டாம் நிலை இணைதனாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் பார்ட்ஸ் மட்டும் எதுவாக இருக்கும்? முதன்மை இணைதனாக இருக்கும். நெகட்டிவ் பார்ட்ஸும் நியூட்ரல் மாலிகுல் எதிர்மின் சுமையுடைய அயனிகளும் நடுநிலை மூலக்கூறும் எதுவாக இருக்கும் அப்படின்னா இரண்டாம் நிலை இணைதனாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னது? திசைப்பு பண்பற்றது, திசைப்பு பண்பு உடையது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட். இதெல்லாம் செய்யணும். முதன்மை இணைதனா அயனியாக மாற்ற முடியும், இரண்டாம் நிலை அயனியாக மாற்ற முடியாது. என்ன காரணம்? இங்கே என்ன இருக்கும்? அந்த முதன்மை இணைதனா முதன்மை இணைதனை குறிக்கக்கூடிய அந்த தொகுதிக்கும் மைய உலக இணைக்கும் இருக்கும் வலிமை குறைந்த பிணைப்பு இருக்கும். அதனால் அதை வந்து அயனியாக மாற்ற முடியும். இங்கே வந்து இரண்டாம் நிலை இணைதனாக இருக்கிற அந்த தொகுதிக்கும் அயனிக்கு இடையில வலிமையான பிணைப்பு இருக்கும். அதனால் என்ன செய்ய அயனியாக மாற்ற முடியாது. இவ்வளோதான் வெண்ண கொள்கை. அதுக்கடுத்து இந்த அணைவு சேர்மங்கள் அயனியாக மாறுறதை வச்சு அதோட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாம்டா எம், அதாவது மோலார் கடத்துதிறன், அதாவது கண்டக்டிவிட்டி. தண்ணியவோ கரண்ட்டவோ மின்சாரத்தை அல்லது ஹீட்டவோ கடத்தும் பண்பு இதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஸோ இது 3 ரியாக்ஷன். 1 2 3. அதாவது ஏ, இது பி, இது என்னது சி. இங்கே எத்தனை அயன் ஃபார்ம் ஆகுது? 4. அதாவது 3 Cl 1 அயான், 2 Cl 1 அயான், 3 + 1 4, 2 + 1 3, 1 + 1 2. இங்கே 4 அயன் ஃபார்ம் ஆகும், இங்கே 3 அயன் ஃபார்ம் ஆகும், இங்கே 2 அயன் ஃபார்ம் ஆகும். கடத்திறன் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகரிக்க கடத்திறன் அதிகரிக்கும். அப்போ கடத்திறன் வரிசைப்பட்டிருக்கும். ஏக்கு அதிகமாக இருக்கும், பிக்கு அதிகமாக இருக்கும், சிக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு அணைவு கோலத்தோட அணைவு சிறுமத்தோட கடத்திறன் எதை சொல்லுவாங்க? அந்த அணைவு சிறுமத்தில் உருவாகிற அயனியோட எண்ணிக்கையை சொல்லுவாங்க. அயனிகளோட எண்ணிக்கை அதிகரிக்க என்ன அதிகரிக்கும் அப்படின்னா கடத்துதிறன் அதிகரிக்கும். மின்சாரத்தை கடத்துதிறன் ஏற்பட்டிருக்கும், ரொம்ப அதிகரிக்கும். கவனிங்க. இதை என்ன அப்படின்னா வெறும் எடுத்துக்கிட்ட ஒரிஜினல் குவாண்டினேஷன் காம்பவுண்ட்ஸு. இது சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது சால்வெண்ட்டில் கரைச்சோம் அப்படின்னா எப்படி அயனியாக மாறும்? கோபால்ட்டு N+3 6 3++ 3Cl-. இங்கே எத்தனை அயன்ஸ் இருக்குது? 4 அயன்ஸ் இருக்கும்.
அதுக்கடுத்து இந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா CO N+3 5 Cl2. இது அதே மாதிரி சால்வெண்ட்டில் கரைச்சோம் அப்படின்னா இது எப்படி பிரியும் அப்படின்னா CO N+3 5 Cl2 + 2Cl - எத்தனை அயன்ஸ் இருக்குது? 3 அயன்ஸ். அதுக்கடுத்து CO N+3 4 Cl2 Cl யூஸ் ஏதாவது கரைப்பான கரைச்சோம் அப்படின்னா இதெல்லாம் ஆகும் அப்படின்னா CO N+3 4 Cl2 + Cl - எத்தனை இருக்கும்? 2 அயன்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா Cl உள்ள ஆளாக இருக்கா. இங்கே வந்து இதுதான் என்ன அப்படின்னா முதன்மை இணைதிறன், இதுனாது இரண்டாம் நிலை இணைதிறன். ஆனால் இங்கே வந்து இதுனாது முதன்மை இணைதிறன் தான். ஆனால் இங்கே இருக்கிற Cl இருக்குல்ல, இந்த Cl வந்து முதன்மை இணைதிறனாகவும் செயல்படும், இரண்டாம் நிலை இணைதிறனாகவும் செயல்படும். இதுதான் இங்கே வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இவர் சொன்ன காம்பவுண்டில் சப்போஸ் Cl வந்து கோபால்ட்டோட டைரெக்டாக திக்லைன் அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த குளோரின் வந்து எதுவாக ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா பிரைமரி வேலன்சி முதன்மை இணைதிறனாகவும் செயல்படும், இரண்டாம் நிலை இணைதிறனாகவும் செயல்படும். அவ்வளோதான். இது தான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து இது வந்து ஏன்னு வச்சுக்குவோம், இது பின்னு வச்சுக்குவோம், இது சின்னு வச்சுக்குவோம். ஸோ என்ன சொன்னேன், மோலார் கடத்துதிறன் எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அயன்ஸ் அதிகரிக்க கடத்துதிறன் செய்யும் அதிகரிக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏக்கு அதிகமாக இருக்கும், பிக்கு அதிகமாக இருக்கும், சிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர், வெர்னர் ஸ்ட்ரக்சர் சிம்பிள் பார்த்திங்கன்னா கோபால்ட்டு N+3 6 N+3 Cl இதனது வெர்னர் ஸ்ட்ரக்சர். ஸோ உள்ளே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ரவுண்டு, இந்த சர்க்கிள் எதை குறிக்குது அப்படின்னா ஸ்ட்ராங் பாண்டு, ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் பிட்வீன் N+3 அண்டு கோபால்ட். இந்த இதை குறிக்கணும்னா வீக் பாண்ட் பிட்வீன் குளோரின் அண்டு கோபால்ட். ஸோ அப்போ அது வந்து இதை வந்து அயனியாக மாற்ற முடியும், இதை வந்து இந்த அயனியாக மாற்ற முடியாது. இவ்வளோதான் என்ன அப்படின்னா வெர்னர் தியரி. இதில் இருக்கிற மேக்ஸிமம் பாயிண்ட்டை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். சப்போஸ் எதுவும் ராங் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். கொஞ்சம் வீடியோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதாவது மைக் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.